Hi students, welcome to NDKL IAS Academy. So video பண்ண அனைத்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சமீப வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சோ உச்சத்தை தொடப்போதா சர்வே வேகன்சி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சர்வேக்கான வேகன்சி ரொம்ப அதிகமா வரப்போதா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அமைச்சர் சொல்லியிருந்ததுதான். ஓகே, அதை தான் நம்ம லிங்க் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பாசிபிள்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஸோ தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறோம், வீடியோ கடைசி பாருங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ சேம் டைம் வரப்போற சர்வே, டிராஃப்ட் பிளான், ஜேடிஓ, சேம் டைம் இப்போ கரண்ட்ல இருக்க ஏஇ, இந்த எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஆர்டிஎம்எஸ்ல இருந்து ஒரு 2000 வேகன்சிஸ் நெக்ஸ்ட் நம்ம டிராஃப்ட் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட்லாம் எடுக்க போறோம்ட்டு இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஓகே, அதே எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீடைலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் இதை தான் ஆர்டிஎம்எஸ் சொல்லுவாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வர்றது. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல அவங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலா அதாவது மார்ச் 11, 2022 அப்ப ரிலீஸ் பண்ணது ஒரு ஜியோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த சர்வே டிராஃப்ட்மென்ட்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அதுல பாக்குறப்ப டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு நீங்க பிஇ சிவில் படிச்சிருக்கணும். இந்த ஃபீல்டு சர்வேயர் அப்படின்னா டிப்ளமோ சிவில் ஐடி படிச்சிருந்தா போதும். சேம் டைம் டிராஃப்ட்மேனுக்கும் டிப்ளமோ சிவில் ஐடிஐ படிச்சிருந்தா போதுன்ற மாதிரி கொடுத்துதான் 2022 சர்வே எக்ஸாம் நடத்தினாங்க. ஓகே, ஸோ கரெக்டாக அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஆர்டிஎம்எஸ்ல இருந்து எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு சர்வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வேர் இல்லை, அது மொத்தமும் 2000 வேகன்சி வரப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னைக்கு அப்டேட் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆனுவல் பண்ணாரு. இது ஓகே, அப்டேட் பண்ணி ஆனுவல் பண்ணாரு. இதில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. கரெக்டாக ஜூலை 26 வந்தாச்சு. அதெல்லாம் கொடுத்தாங்க. அதான் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அது வந்து 605 வேகன்சி ஆல்ரெடி அனௌன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா 605 வரல, அதோட கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. ஓகே, இப்ப கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் இதுதான் 730 வேகன்சியோட ஆகஸ்ட் 13 வரப்போகுது. கரெக்டா பாருங்க, ஆகஸ்ட் 13 வரப்போகுது. அமைச்சர் என்ன சொல்றாரு, ஒரு வாரத்துல 10 நாளைக்குள்ள அடுத்த எக்ஸாம் நாங்க கொடுக்க போறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப இப்போ இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுத்துருந்த வேகன்சி 730, ஆனால் இவர் சொல்லியிருக்கிறது 2500. இப்போ நம்ம என்ன ஆங்கிள் பார்க்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ரெண்டையுமே சேர்த்தே 2500 சொல்றாங்களோ அப்படின்னாலுமே கூட இந்த ரெண்டையும் சேர்த்தா ஒரு இதை வந்து 700 கூட வச்சுக்கோம். எனக்கு வேகன்சி கொஞ்சம் அதிகமாக வச்சு 700 கூட வச்சுப்போம். ஒரு 1500 வருது, அதிகபட்சம் போனா 1500 வருது. ஆனா 2500 சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா இதுல வேகன்சி அதிகமாக வர கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, திரும்ப நான் சொல்லி நான் சொல்லல, அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்படி பாக்குறப்ப இப்ப இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு 1500 அப்படி வருதுன்னு வச்சுப்போம். அவங்க 2500 சொல்லியிருக்காங்க. இதுல ஆல்ரெடி வேகன்சி கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல வேகன்சி அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த சர்வேயர் டிராஃப்ட்மேனுக்கான வேகன்சி தான் அதிகமா வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஓகேவா? ஏன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க, அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி டிராஃப்ட்மேன் தான் நம்ம வந்து அந்த ஆர்எம்டிஎஸ்ல எடுக்க போறோம்ட்டு. அதுலயுமே அந்த ஜியோலயுமே பார்த்தோம், அதுல ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நடக்கிறது தான். சேம் டைம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வரது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தான் எக்ஸாம் நடத்துவாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அது இதுதான். ஓகே, ஸோ அப்படி பாக்குறப்ப இங்க 730 சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய போஸ்ட் இருக்கு. ஈவன் ஜேடிஓ, சர்வேயரு, அப்புறம் ட்ரிபிள்ல வர அசிஸ்டன்ட் டெஸ்டரு, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் சேர்த்து தான் 730. ஸோ அதை வச்சு பாக்குறப்ப மேபி அவங்க சொன்ன மாதிரி நிறைய வேகன்சிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு போல. ஓகே, ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாமே நமக்கு ஆகஸ்ட் 13 தெளிவா 8 வருஷமா தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி பிஇ சிவில், டிப்ளமோ சிவில், ஐடிஐல டிராஃப்ட்மேன் சர்வேலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க சர்வே டிராஃப்ட்மேனுக்கு உட்காந்து படிங்க. வேகன்சி நிறைய வர மாதிரி தெரியுது, உட்காந்து படிங்க, கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம். சேம் டைம் நம்ம அகாடமியில சர்வேயர், டிராஃப்ட்மேன், ஜேடிஓ, மீதி ஏஐ எக்ஸாம்லாம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.